வணக்கம் மாணவர்களே. ஆ, போன கிளாஸ்ல நம்ம படிச்சத நீங்க ரீகால் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நம்ம வந்து 7th சயின்ஸ்ல யூனிட் 4 நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கும் நம்ம லாஸ்ட் டாபிக் வேலன்சி அப்படின்னு இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா, உங்க புக்ல வந்து மெயினான இடத்துல குடுக்காம சைடுல ஒரு பாக்ஸ்ல இந்த ஐசோடோப், ஐசோபார் அப்படிங்கிறத குடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, புக்க படிக்கும்போது இந்த மெயினானது மட்டும் படிப்போம். அந்த சைடுல பாக்ஸ் உள்ளதெல்லாம் விட்டுருவோம். அதனால தான் சரி ஓகே நம்ம அத எடுப்போம். அத எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு நான் இத எண்ணம் போனேன். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இது ஹையர் கிளாஸ்ல வரும். பட் இங்கவே நீங்க நல்லா தான் படிக்க போறீங்க. ஓகே. ரைட். ஸோ கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிட்டு போலாமே? ம். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாரு. அவருக்கு வந்து ஏன்னு ஒரு விவசாயி வச்சுக்கிடுவோம். அவருக்கு வந்து 3 சன்னு. ஃபர்ஸ்ட்டு சன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. அண்ட் ஸ்மார்ட்டான ஆளு. எப்போதுமே ஸ்கூல்ல வந்து நல்லா மார்க் வாங்குவாரு. யாரு? இந்த ஃபர்ஸ்ட் ஆளு. 2ண்ட் சன் இருக்காப்லயா, அவரு என்ன பண்ணுவாருன்னா, ஸ்டடீஸ்ல கொஞ்சம் வீக் தான். ஆனா, ஓட்டப்பந்தயம் இந்த மாரி ஏதாவது லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்னா அதுல தலைவர் வந்து பிச்சு உதறிருவாரு. நல்லா விளையாடுவாப்ல. 3வது சன் இருக்காரு. இவரு வந்து படிப்புலயும் ரொம்ப சூப்பரா கிடையாது. ஸ்போர்ட்ஸும் கிடையாது. பட் இவருக்கு என்ன ஒரு ஒரு திறமை இருக்குன்னா, நல்ல கிரியேட்டிவா எதுனாலும் பண்ணுவார். உதாரணத்துக்கு வீட்ல ஏதாவது ஒரு ஒயர் பிஞ்சிட்டுனா கூட அந்த ஒயர எப்படி மாட்டலாம்? அப்படிங்கிறத கத்துக்கிடுவாரு. ஏதாவது உடைஞ்சிட்டுனா, இந்த மாரி ஏதாவது அது எப்படி கிரியேட்டிவா சரி பண்ணலாம்? அப்படிங்கிற எல்லாத்தையும் யோசிக்கக்கூடிய திறன் வந்து இந்த 3வது பையன்ட்ட உண்டு. அப்போ ஒரு நாடு வந்து அப்பாவுக்கு வந்து காய்ச்சல் ரொம்ப காய்ச்சலு. அதனால அவரால ஒர்க் பண்ண முடியல. அப்போ 3 பசங்களுக்கும் புரியுது, நம்மளோட ஹெல்ப் தேவைப்படுது. அப்பா எவ்வளோ நாள் வேலைக்கு போயிட்டுருந்தாங்க தெர்ல. இப்போ நோய்வாய்ப்பட்டு கிடக்கும்போது தான் தெரியும்ல. அ. அப்போ ஃபர்ஸ்ட்டு சன் வந்து அவர் ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளுன்னு நான் ஆல்ரெடி சொல்ட்டேன். அவரு என்ன பண்ணாருன்னா, சரி ஓகே ரைட்டு. இப்போ நம்ம வந்து அப்பா ஏற்கனவே வந்து விவசாயம் பண்ணாங்கல்ல, அந்த விவசாயத்தோடைய பொருள வந்து நல்ல விலைக்கு விப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு முடிவு பண்றாரு. 2ண்டு வந்து சன் வந்து அத்லெட்ல நல்ல ஆளுன்னு சொன்னேன். அவர் ரொம்ப ஸ்ட்ரென்த் உண்டு. அவர் என்ன பண்றாரு, அப்போ நான் வந்து இந்த எடுக்கிறது, களை எடுக்கிறது, அப்புறம் நெறைய இந்த ஒரு ஹார்டான வொர்க்லாம் நான் பண்றேன். ஏன்னா, அவர்ட்ட ஸ்டாமினா உண்டு. பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. உடம்பெல்லாம் நல்லா எடுத்துக்க. இங்கேருந்து அங்க கொண்டு போறது, அங்கேருந்து மூட்டை தூக்கி இங்க தூக்கி ஏன்னா, விவசாயத்துல அதெல்லாம் நெறைய உண்டு. நீங்க பார்த்துருப்பீங்க. மூட்டைய தூக்கி வர்றது, டிராக்டர்ல இறக்குறது, ஏத்துறது நெறைய இருக்கும். கடைக்கு கொண்டு போறது, மார்க்கெட் கொண்டு போறது அந்த மாரி இருக்கும். 3வது பையன், அவருக்கு கிரியேட்டிவ் உண்டு. அவரு என்ன பண்றாருன்னா, யோசிக்கிறாரு. அதாவது நெறைய விவசாய பொருட்கள் இருக்கு. ஆனா, குறைந்த இடம் தான் இருக்கு. அப்ப இந்த குறைந்த இடத்துல எப்படி இந்த நெறைய பொருட்கள பண்ணலான்னு அவரு கிரியேட்டிவா ஒண்ணு யோசிச்சு ஒரு ஐடியா கொண்டு வர்றார். இப்படி பண்ணும். நம்மட்ட இடம் கம்மி. இந்த இடத்துல இப்படி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரு வந்து சொல்றாரு 3வது பையன். அப்போ 3 பேரும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்த கொண்டு வர்றாங்க இல்லையா? அவங்களுடைய திறன கொண்டு வராங்க. எதுக்கு? ஃபேமிலிய காப்பாத்துறதுக்கு. சரியா? ஓகே. ஸோ, அப்போ நம்மளுக்கு வந்து 1 தான் இருக்கு. படிப்பு இருக்கு. மத்தது இல்லன்னு கவலைப்படக்கூடாது. இல்ல எனக்கு படிப்பு வரல. ஆனா மத்த திறமையில நான் இருக்கேன். ஏன்னா உங்க திறமை உங்களுக்கு தெரியும். எங்கள விட உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்க வந்து என்ன யோசிக்கணும்னா, அந்த திறமைய நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? ஒரு வீட்டுக்கோ, நாட்டுக்கோ எப்படி யூஸ் பண்ணலாம்? அப்படிங்கிறத உங்களுடைய வழியில நீங்க யோசிக்கணும். ஓகே. நம்மளுக்கு இதுதான்ப்பா இருக்கு. இத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நம்ம நினைக்கவும் கூடாது. இந்த இந்த ஸ்ட்ரென்த்த நம்ம யூஸ் பண்ணாம சும்மா ஏதோ டைம் பாஸ்க்கு நம்ம பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகே. ரைட்டா? அத வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகே. ரைட்ப்பா. சூப்பர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி. அது மாரி நீங்க வீட்ல இருக்கும்போது உங்களுடைய திறமைய எப்படி உங்களுடைய வீட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத ஃப்ரீ டைம்ல யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த டைம்ல இப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ரைட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐசோடோப்ஸ், ஐசோபார் அண்ட் இது புக்ல இல்லாத ஒரு டாபிக் வந்து ஐசோடோன்ஸ். இந்த டாபிக் இதெல்லாம் பார்க்க போறோம். ஓகே. இப்போ ஸ்டூடண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க. இந்த இந்த வார்த்தையெல்லாம் எங்கேயாவது கேள்விப்பட்டுருக்கீங்களா? நீங்க புக்ல பார்த்திருந்தா ஓகே தான். ஆனா அது நீங்க வந்து ஓப்பனா சொல்லணும். ஆமா சார் நான் புக்ல பார்த்தேன்னு சொல்லணும். இல்ல புக்ல பார்க்கல. இல்ல டீச்சர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அந்த மாரி இல்ல அண்ணன் கத்தி படிச்சுட்டு இருப்பாப்ல. அண்ணன், அக்கா ஏதாவது கத்தி படிச்சுட்டு இருப்பாப்ல. அப்ப கேட்டுருக்கலாம். மேபி அது உங்களுடைய இதுதான். எங்கேயாவது கேள்விப்பட்டுருக்கீங்களா?
சொல்லுங்க. உங்களோட ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கிறேன். யார் சொல்றான்னு பார்ப்போம். சொல்லணும்னா தப்பு இல்ல. சொல்லியே ஆகணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. பட் சொல்றது கொஞ்சம் நல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். யாராவது பார்த்திருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? அப்படின்னு உங்கட்ட கேட்கிறேன். சொல்லுங்க. யார் ஃபர்ஸ்ட் சொல்றான்னு பார்ப்போம். ஆ ஓகே. ரைட். கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா வந்து ஃபுல் அர்த்தம் தெரியாது. ஓகே. சூப்பர். ஓகே. இப்போ இந்த ஐசோடோன் நான் எழுதல. ஏன்னா நம்ம புக்ல இருக்கிற இந்த 2 டாபிக் தான். பட் ஐசோடோன்னு உங்களுக்கு சேர்த்து சொல்றேன். இந்த ஆட்கள்லாம் இந்த டேர்ம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் யார் கூட கனெக்ட் ஆகுதுன்னா, ஆட்டம்ங்கிற அணு கூட தான் கனெக்ட் பண்றோம். சரியா? ஓகே. ஆட்டம் சொன்னாலே உங்களுக்கு டக்குனு ஞாபகம் வரணுமே. ஆட்டம்னா என்ன? ஆட்டத்துல எது இருக்கு? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஆட்டத்த பத்தி நம்ம ரெ கடந்த 2, 3 வகுப்புகளா நம்ம எடுத்திருக்கோம். ஆட்டம்னா என்ன? ஆட்டம்னா என்னன்னு சொல்லலாம்? ஆட்டம் எதனால் ஆக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். யார் சொல்றீங்க? பாப்போமே. சொல்லுங்க. ஆட்டம் னா என்றால் என்ன? ஆ ஓகே. ஆட்டம் எதனால் ஆக்கப்பட்டது? அதையும் சொல்லிருங்க. சேர்த்து அதையும் சொல்லிட்டீங்கன்னா, ஃபுல்ஃபில் ஆயிரும். எதனால் ஆக்கப்பட்டது? ஓகே. ரைட். ஓகே. ரைட். வெரி குட். அதாவது நல்ல ரெஸ்பான்ஸ். அதாவது ஆட்டம்னா ரொம்ப சின்ன பொருள் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். அதுதானே மிகச்சிறிய துகள். ஒரு ஆப்ஜெக்ட்ல, ஒரு பொருள்ல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பொருளையும் மிகச்சிறிய துகள் அந்த ஆட்டம் தான். வெரி குட். அணு அப்படின்னு சொல்லுவோம். உடைச்சுக்கிட்டே போனா லாஸ்ட் இருக்கிறது அணு. எதனால் ஆக்கப்பட்டும்னு கேட்டிருந்தேன். அப்ப 3 அண்ணா சொன்னாங்க. நான் வந்து சிம்பிளா அந்த வார்த்தைய மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எழுதுறேன். புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். மத்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் இப்ப ஞாபகம் வந்திருக்குமே. தமிழ்லயும், இங்கிலீஷ்லயும் ஒரே ப்ரொனவுன்ஸ் தான். அதனால ஈஸியா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? ரைட். ஓகே. புரோட்டான்னா என்ன? ஒரு லைன்ல. புரோட்டான்னா என்ன? எலக்ட்ரான்னா என்ன? அப்படிங்கிற மாரி எதுவும் ஞாபகம் இருக்கா? நம்ம சொல்லிக் குடுத்துருக்கோம். புரோட்டான்னா என்ன? இதுதான் புரோட்டான். இப்படி இருக்கும்பா. அதுக்கு மின் சுமை இப்படி இருக்கும்பா. அப்படின்னு நானே ஒரு லைன் சொல்லிட்டேன். மின் சுமை அப்படின்னு சொன்னேன். ரைட்டா? ஓகே. அந்த மாரி எதுவும் இருக்கா? ஓகேப்பா. ரைட். ஓகே. ரைட். கிளியர். ஏன்னா ஏன்னா நம்ம ஆட்டத்த பத்தி தான் இதுவரைக்கும் படிச்சிருக்கோம். ஆட்டம்ன்னு என்னன்னு தெரியாமயே திருப்பி திருப்பி நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல போறது, நம்மளுடைய லேர்னிங்க்கு ஒரு தடை. கரெக்ட்டா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்டு ஐசோடோப்லருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஐசோடோப்ஸ்லருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தமிழ்லயும் ஐசோடோப் தான். சரியா? அத பார்த்தீங்கன்னா, ஐசோடோப்புலாம் போடுறீங்க. அது பிரச்சனை இல்ல. சரியா? இங்கிலீஷ்ல இல்லனாலும் தமிழ்ல உள்ளவங்களும் சேர்த்து புரிஞ்சுருவீங்க. இங்கிலீஷ்ல உள்ளவங்களும் அந்த இங்கிலீஷ், தமிழ் 2த்தையும் சேர்த்து படிங்க. தமிழ்ல உள்ளவங்களும் இங்கிலீஷ், தமிழ் அப்படி 2 சேர்த்து படிங்க. நீங்க எந்த மீடியம் எடுத்துறீங்களோ, அந்த மீடியத்தில் உண்டான வார்த்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்ல. 2 வார்த்தையும் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஏன்னா, நம்ம திடீர்னு ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல போவோம். அங்க நம்ம மீடியம் இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்துரும். அத நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு திறமை வேணும். அதுக்கு தான் சொல்றேன். ஓகே. இப்ப இந்த ஐசோடோப்ப இப்படி பிரிக்கிறேன். அதாவது ஐசோ அப்படிங்கிறதையும், டோப்ஸ் அப்படிங்கிறது பிரிக்கிறேன். ஐசோனா என்ன மீனிங்னா சேம்ன்னு அர்த்தம்பா. ஐசோனா என்ன அர்த்தம்? சேம். ஒரே மாதிரி. ஓகே. ரைட்டா? அப்போ சேம் ஒரே மாரின்னா, என்ன சார் எது சார் ஒரே மாரி இருக்கும்? அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுல்ல. சோ ஐசோடோப்னா, ஐசோ அப்படிங்கிறது ஒரே மாதிரின்னு அர்த்தம். அப்ப ஐசோடோப்னா ஒரே தனிமத்தோடைய அணுக்கள். அதுல புரோட்டான் எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்கும். ஆனா நியூட்ரான் எண்ணிக்கை வேற வேறயா இருக்கும். சோ ஐசோடோப்ஸ் அப்படிங்கிறது ஆர் த ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட். ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட். சரியா? பட் எப்படி இருக்கும்னா, தே ஹேவ் எ சேம் நம்பர் ஆஃப் நான் புரோட்டான்ஸ இந்த மாரி பி அப்படிங்கிற இப்படி மட்டும் போட்டுக்கிறேனே. பட் டிஃபரண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். நியூட்ரான்ஸ்னா என்ன இப்படி போட்டுக்கிறேன்.
அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்படிதான் போடணும். புரோட்டான்னா பி போடுவீங்க. ஸ்மால் பி, நியூட்ரான்னா ஸ்மால் என், எலக்ட்ரான்னா ஸ்மால் இ போடுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வெரி குட். நான் அதனால தான் ஃபர்ஸ்ட்டே இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகாமயே கேட்டேன். ஆட்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னா, புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் நீங்க சொன்னீங்க. அதனால உங்களுக்கு தெரியும். ஸோ, புரோட்டான்களோட எண்ணிக்கை ஒரே மாதிரியாகும். நியூட்ரான் எண்ணிக்கை வேற வேற மாரி இருந்தா, அந்த அந்த ஆட்கள நீங்க ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. புரியுதா? கரெக்ட்டா? ஐசோடோப்ஸ் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப லேசா புரியாத மாரி இருந்தாலும், நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். எக்ஸாம்பிள் சொல்லும்போது, உங்களுக்கு இன்னும் நல்லா சூப்பரா புரியும். ஓகே, ரைட். அப்போ சேம் நம்பர் ஆஃப் புரோட்டான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லிக் குடுத்தேன். அட்டாமிக் நம்பர்ன்னு போன கிளாஸ்ல சொல்லிக் குடுத்தேன். அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர்னா என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? தமிழ்ல பார்த்தீங்கன்னா, அணு எண். யாராவது சொல்லுங்க. அட்டாமிக் நம்பர்னா என்ன? அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர். அதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா, அதுக்கு அடுத்த கொஸ்டின் அதான் கேட்கப் போறேன். ஆ அட்டாமிக் நம்பர்னா, புரோட்டான்களுடைய எண்ணிக்கை. அப்படிதானே? புரோட்டான்ஸோடைய நம்பர்ஸ். ஒரு ஆட்டத்துல இருக்கக்கூடிய புரோட்டான்ஸோட நம்பர நீங்க அட்டாமிக் நம்பர்ன்னு சொல்லுவீங்க. புரோட்டான்களுடைய எண்ணிக்கை தான் அந்த அணுவுடைய எண்ணிக்கை. அணுவுடைய எண். கிளியரா? 10 புரோட்டான் இருந்தா, அதோட அட்டாமிக் நம்பர் 10. 11 புரோட்டான் இருந்தா, அதோட அட்டாமிக் நம்பர் 11. அட்டாமிக் நம்பர்னா அணு எண் எல்லாம் ஒண்ணு தான். ஒரு அணுவுடைய அணு எண் 11 புரோட்டான்கள் இருக்குன்னா, அதோடைய அணு எண் 11. இது கிளியர் ஆயிட்டா? வெரி குட். சரி. இப்ப அடுத்த கொஸ்டின். மாஸ் நம்பர் என்ன? ஆல்ரெடி நீங்க யோசிச்சு வைங்கன்னு சொன்னேன். இப்ப திருப்பி கேட்கிறேன். மாஸ் நம்பர் என்ன? எஸ். கரெக்ட். மாஸ் நம்பர் என்னன்னா, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். வெரி குட். சோ நான் உங்களுக்கு புரியறதுக்காண்டி N பிளஸ் P அப்படின்னு நோட் பண்றேன். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஒரு ஆட்டத்துல 10 புரோட்டான் இருக்கு. 10 நியூட்ரான் இருக்கு. 10 பிளஸ் 10 20. அப்ப 20 தான் அதோட மாஸ் நம்பர். தமிழ்ல பாத்தீங்கன்னா நிறை எண். மாஸ்னா நிறை, நம்பர்னா எண். சோ நிறை எண். இது கிளியர் ஆயிட்டா? இது வரைக்கும் யாருக்கும் டவுட் இருக்கா? நான் இந்த இடத்துல இப்ப ஸ்டாப் பண்றேன். இந்த இடத்துல டவுட்னா யாரா என்கிட்ட கேளுங்களேன். சார் எனக்கு இந்த இத திருப்பி சொல்லணுங்க நீங்க கேட்கலாம். பழைய கிளாஸ்ல போன கிளாஸ்ல டவுட்னாலும் கேட்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இந்த கிளாஸ் மட்டும் தான் கேட்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், புரோட்டான்ஸ், எலக்ட்ரான், ஆட்டம் எத பத்தினாலும் நீங்க கேட்கலாம். இப்ப இல்ல. நான் திடீர்னு இடையில கிளாஸ் எடுக்கும்போது கூட நீங்க சாட் பாக்ஸ்ல கேளுங்க. சரியா? அதனால தயங்கி தயங்கி உட்காராதீங்க. ஓகே. இதுவரைக்கும் கிளியர் ஆயிட்டு. இப்ப யாருக்கும் டவுட் இல்லன்னு நெனைக்கிறேன். ஓகேப்பா. சூப்பர். அப்போ அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் என்ன தெரிஞ்சு போச்சு? அப்போ சேம் நம்பர் ஆஃப் புரோட்டான் இருக்குன்னா, அப்ப அந்த 2 பேருக்கும் அட்டாமிக் நம்பர் ஒரே மாரி இருக்கும். டிஃபரண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்னா, அப்ப நியூட்ரான் எண்ணிக்கை 2 பேருக்கு மாறி இருக்காங்க. அப்ப அந்த 2 பேருக்கும் நியூட்ரான் எண்ணிக்கை மாறி இருக்கனால, நாம அந்த 2 பேரையும் என்ன சொல்லுவோம்? ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே சார். இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது சார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கிறது எனக்கு புரியுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக் தெரியாம நான் எக்ஸாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரியாது. நான் படம் படமா போட்டு காமிக்கலாம். பட் அது புரியாது. அதுதான் டாபிக்க ஃபர்ஸ்ட் 2 ஏன்னா இத நீங்க வந்து இப்போ ஒண்ணே ஒண்ணுமா ஞாபகம் இருக்கும். திருப்பி நீங்க ஐசோபார், ஐசோடோன்லாம் படிக்கும்போது எல்லாமே ஒரு மாரி கன்ஃப்யூஸ் ஆன மாரி இருக்கும். சரியா? ரைட். இப்ப நான் வந்து கார்பன் 12, கார்பன் 14 அப்படின்னு 2 பேர எடுக்கிறேன். இந்த பேர ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கார்பன். ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரே ஒரு ஒரு பேர் தான். நம்பர் போடாம வெறும் கார்பன் படிச்சிருப்பீங்க. அப்படிதானே? கார்பன்ங்கிற ஒரு தனிமம், எலமெண்ட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. எஸ். அது வந்து ஒரு எலிமெண்டரி லெவல்ல நம்ம வந்து ஒரு சாதாரண ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கோம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்லாம் என்ன தெரியுமா உண்டு? இந்த மாரி கார்பனுக்குள்ளயே அவங்களுடைய ஆட்களே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வித்தியாசமா இருப்பாங்க. யுரேனியம் பார்க்கலாம், புளூட்டோனியம் பார்க்கலாம். இந்த மாரி நெறைய இருக்காங்க. ஹைட்ரஜன் பார்க்கலாம். எல்லாமே இருப்பாங்க. கார்பன் பார்க்கலாம் எல்லாமே. கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசம் இருப்பாங்க. எப்படி வித்தியாசமா இருப்பாங்கன்னா, இப்போ அது உங்களுக்கு புரியிற லாங்குவேஜ்ல சொல்றேன். இப்ப எர்த்ல நம்மளோட எர்த்ல தான் அந்த இவங்கலாம் கிடைக்கிறாங்க. தனிமங்கள்லாம் கிடைக்காங்க. ஏன்னா எலமெண்ட்லாம் கிடைக்கிறாங்க. பட் அத சயின்டிஸ்ட் அனலைஸ் பண்ணும்போது, இப்ப கார்பன் அப்படின்னு சொல்லும்போது, கார்பன் 12 அதுல வந்து ஒரு 50% இருக்கலாம். கார்பன் 14 ஒரு 50% இருக்கலாம். இல்ல கார்பன் 12 வந்து ஒரு 8% இருக்கலாம். அது ஒரு 92% இந்த மாரி ரேஷியோ மாறும். விகிதம் அதோடைய விகிதம் மாறும். இப்படிதான் இந்த உலகத்துல எலமெண்டோடைய எலமெண்ட் கிடைக்கும்போது மொத்தமா நேமு கார்பன். பட் அதுக்குள்ள இந்த மாரி கொஞ்சம் நம்பர் வேற வேற போட்டு சில ஆட்கள் அவங்களோட ஆட்களே உட்கார்ந்திருப்பாங்க.
இது லேசா இப்ப சொல்லியிருக்கேன். ஓகே. கார்பனோட 2 ஆள எடுக்கிறேன். கார்பன் 12, கார்பன் 14. இந்த நம்பர் குடுத்திருக்க காரணம் என்ன? வெறும் கார்பன் போட முடியாது. அப்ப நம்பர் குடுத்திருக்காங்கன்னா, ஏதோ ஒண்ணு இருக்கு. 2மே கார்பன் தான். பட் 2த்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. 2ங்கிற நம்பர் தான் வித்தியாசம் இருக்கு. கரெக்ட்டா? 12க்கும் 14க்கும் 2 தான். அப்ப அந்த 2 எதுலயோ ஒண்ணு இருக்கு. அப்படி புரிஞ்சுக்கலாமா? கிளியரா? ஓகே. ரைட். அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, கார்பன் நான் போன கிளாஸ்ல பீரியாடிக் டேபிள்ல காமிச்சேன். பீரியாடிக் டேபிள்ல கார்பன்ல இருக்கக்கூடிய புரோட்டான்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொன்னேன். கார்பன்ல இருக்கக்கூடிய புரோட்டான்களுடைய எண்ணிக்கை 6. கரெக்ட்டா? இது ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அதேதான். நீங்க ஒரு எலிமெண்டோடைய அந்த நம்பர் தெரிஞ்சுனா புரோட்டான்களுடைய நம்பர் எண்ணிக்கை தெரிஞ்சுச்சுன்னா, அந்த எலிமெண்ட் என்னன்னு சொல்லிடலாம். நான் சொல்லியிருந்தேனா, ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேனா, 6 இருந்தா கார்பன், 1 இருந்தா இந்த இது, 2 இருந்தா இது, 3 இருந்தா இது. நம்ம அந்த புரோட்டான்களுடைய நம்பர் வச்சே, அந்த எலிமெண்ட்ட நம்ம சொல்லிடலாம். அப்ப 6 இருந்தா கார்பன், கார்பன் இருந்தா 6 இருக்கும். இப்படிதான் இருக்கும். இது மாறாது. சரியா? இது மாறவே மாறாது. இது 7ஆ மாறிட்டா, கார்பனுக்கு அடுத்த எலிமெண்ட் வந்துருவாரு. இது 5ஆ மாறிட்டா, கார்பனுக்கு முந்தின எலிமெண்ட் வந்துருவாரு. இது கிளியர் ஆயிட்டா? அப்ப இந்த 6 கார்பனுக்கு 6ங்கிறது மாறவே மாறாது. இது புரியுதா? புரோட்டான்களோட எண்ணிக்கை. சரி. சார் நீங்க புரோட்டான்களோட எண்ணிக்கை 6 மாறாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப ஏன் சார் 2 நம்பர் போட்டுருக்காங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 12 வரணும்னா 6 கூட எத கூட்டுனா 6 வரும்? 12 வரும். இன்னொரு 6 கூட்டுனா 14 வரணும். 6 கூட எத கூட்டுனா 14 வரும்? 8 கூட்டுனா. அப்ப இந்த 6ம் 8ம் என்ன நெனைக்கிறீங்க? புரோட்டான்களோட எண்ணிக்கை இதுல சமமா இருக்கு. கார்பன்ல 6ம் அதாவது கார்பன் 12ல 6ம், கார்பன் 14ல 6 தான் இருக்க போது. பட் என்ன நம்பர் கூடுனா 12, 14 வரும்? நீங்க 6 கூட்டுனா 12, 8 கூட்டுனா 14. கிளியர் ஆயிட்டா? அப்போ இந்த 6ம் 8ம் தான் என்னது? நியூட்ரான்ஸ். இது என்னது? நியூட்ரான்ஸ். இப்ப கிளியர் புரிஞ்சுச்சா? அப்போ நீங்க ஈஸியா சொல்லிடலாம். கார்பன் 12ல என்ன இருக்காரு? 6 நியூட்ரான். கார்பன் 14ல 8 நியூட்ரான் இருக்கார். கார்பனுடைய ஒரே ஆட்கள் தான். 6, 6 புரோட்டான் தான். ஆனா யாரு வேறுபட்டிருக்கா? யார் வேறுபட்டிருக்கா? நியூட்ரான்ஸ் நம்பர் வேறுபட்டிருக்கு. அப்போ சேம் நம்ம சொன்னது யார திருப்பி சொல்லுங்க பாப்போம். சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரண்ட் மாஸ் நம்பர். புரோட்டான்களோட எண்ணிக்கை சேமா இருந்து நியூட்ரான் எண்ணிக்கை மாறி இருந்ததுன்னா, நம்ம வந்து இத வந்து என்ன சொல்றோம் அப்டின்னா, ஐசோடோப்னு சொல்றோம். இங்க நீங்க பார்க்கலாம் நியூட்ரான் எண்ணிக்கை மாறி இருக்கு. அதாவது மாஸ் நம்பர் நிறை எண் மாறி இருக்கு. அப்போ கார்பனுடைய ஐசோடோப்ஸ் இந்த 2 பேரும். இப்படி நம்ம சொல்லணும். கார்பனுடைய இந்த ஐசோடோப் இந்த 2 பேரும். இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டா? ஐசோடோப் எல்லாருக்கும் புரியுதா? யாருக்கும் டவுட் இருக்கா? டவுட் இல்லைங்களா? சரிப்பா. இப்ப இதுக்கு உண்டான ஒரு சிமுலேஷன் காட்டிட்டு நம்ம அடுத்த டாபிக் போவோம். ஏன்னா டைம் முடிய போது. நான் இதுக்கு உண்டான ஒரு சிமுலேஷன் காட்டிட்டு, அ அடுத்த அடுத்த டாபிக் போறேன். நான் இப்ப வந்து ஒரே ஒரு இமேஜ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டுறேன். இந்த ஐசோடோப்ஸ் ஆஃப் கார்பன் அப்படி இவ்வளவு நேரம் நடத்துனோமாப்பா? அத நான் காட்டுறேன். ஒரே நிமிஷம் ஸ்கிரீன ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் இப்ப தெரியும். சப்போஸ் தெரியலன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணிடலாம். சார் தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவாப்பா? இதுதான். இத ஒரு நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நம்ம சிமுலேஷன் பார்ப்போம் என்ன? ஐசோடோப்ஸ் ஆஃப் ஏன்னா நம்ம வந்து விறுவிறுன்னு போறது பிரச்சனை இல்ல. இது போலாம். பட் ஒரு ஒரு டாபிக் தெரிஞ்சாலும் கரெக்ட்டா தெரியணும். ஃபுல்ஃபில்லா தெரியணும். சரியா? ஓகே. இப்ப ஐசோடோப்ஸ் ஆஃப் கார்பன். இங்க 3 பேரு. ஆக்சுவலா நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் கார்பன் 12யும் 14யும் எடுத்தேன். 13 1 ரொம்பயும் சொன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிறக்கூடாதுல்ல. அதனால தான் நான் அத எடுத்தேன். பிக்சர்ல கார்பன் 13 குடுத்துருப்பாங்க. பட் அதுவும் ஐசோடோப் தான். அதையும் நான் சேர்த்து சொல்லப் போறேன். ஓகே. பாருங்க. ஃபர்ஸ்ட் கார்பன் 12ல நான் சொல்றேன். எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 6 எலக்ட்ரான் இருக்கு. புரோட்டான்களோட எண்ணிக்கை தான் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை. இருக்கும்னு நான் போன கிளாஸ் சொல்லிக் குடுத்தேன். டவுட் இல்லையே? புரோட்டான்களோட எண்ணிக்கை தான் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை. வெரி குட். அப்போ புரோட்டான் 6 இருந்ததுன்னா, எலக்ட்ரான் 6 தான் இருக்கும். புரோட்டான் 7 இருந்தா, எலக்ட்ரான் 7 தான் இருக்கும். அதனால தான் 6 எலக்ட்ரான் போட்டுருக்காங்க. இது கிளியர் ஆயிட்டா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிக் பண்ணிருங்க. கிளியர். ஓகே.
2வது எலக்ட்ரான் எண்ணிக்கை, புரோட்டான் எண்ணிக்கை ஒண்ணா தான் இருக்கும். சோ 6 புரோட்டான். நான் பிளஸ், மைனஸ் சைன் நான் போன கிளாஸ் சொல்லிக் குடுத்தேனா, அந்த சைன் அப்படியே சேர்த்து போட்டுருக்காங்க பாருங்க. ஓகேவா? ரைட். இப்ப நம்ம நியூட்ரான் வரோம். ஏற்கனவே கார்பன் 12 தான். அப்ப ஏற்கனவே 6 புரோட்டான் இருக்கு. இன்னொரு 6 கூட்டினா தான் 12 வரும். அதனால 6 நான் நியூட்ரான சேர்க்கிறேன். 6 நியூட்ரான்ஸ். அப்ப நியூக்ளியர் நம்பரும் போட்டுருப்பாங்க. நியூக்ளியர் நம்பர்னா இது வந்து ஹையர் பிசிக்ஸ்ல இந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்க. பட் இப்ப நீங்க வந்து மாஸ் நம்பர் அப்படிங்கிறதே போதும். சரியா? மாஸ் நம்பர், நிறை எண் அப்படி சொல்லுங்க. அது நல்ல கிளியரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். தப்பு கிடையாது. அதையும் அததான் யூஸ் பண்ணலாம். இது ஹையர் கிளாஸ்ல நியூக்ளியர் நம்பர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அத லேசா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அப்போ 6 புரோட்டான், 6 நியூட்ரான கூட்டுறேன். 6 + 6 12. இது ஸ்டேபிள் அப்படின்னு ஒரு வார்த்தை குடுத்துருப்பாங்க. என்னன்னா, இந்த மாரி புரோட்டான், நியூட்ரான் இருந்ததுன்னா, அந்த ஆட்டம் நிலையா இருக்கும். சப்போஸ் இந்த நியூட்ரான் எண்ணிக்கை அதிகமாகுது அப்படின்னா, அது வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும். அதெல்லாம் பின்னாடி வரும். சரியா? உங்க பெரிய கிளாஸ் படிப்பீங்க. அன்ஸ்டேபிள்னா ஒரு மாரி ரேடியோ ஆக்டிவிட்டிலாம் அதாவது கதிர்வீச்சுலாம் அவரு வெளிப்படுத்துவாரு. இந்த மாரிலாம் இருக்கு. சரியா? ஓகே. இப்ப செகண்ட் வாங்க. கார்பன் 13 வாங்க. கார்பன் 13 பார்த்தோனே நம்பர் தெரிஞ்சு போச்சு. சார் ஏற்கனவே 6 இப்ப நான் 7 கூட்டணும். வெரி குட். கரெக்ட்டா? அப்ப 7 நியூட்ரான் தானே? அப்போ 6, 7, 13 ஸ்டேபிளா தான் இருக்கு. வெரி குட். இப்ப அங்கேயே அப்படியே இருந்து லாஸ்ட் வாங்க. கார்பன் 14 வாங்க. 6 எலக்ட்ரான். ஆனா 14 வேணும். அப்ப நான் கண்டிப்பா 8 நியூட்ரான சேர்க்கணும். அப்ப 6 + 8 14. நான் ஒரு வார்த்தை சொன்னேன். ரேடியோ ஆக்டிவ்னு சொன்னோமா? இந்த பாருங்க. ரேடியோ ஆக்டிவ்னு போட்டிருப்பாங்க. இதுக்கு கதிர்வீசத்தன்மை இருக்கு. எப்போ கதிர்வீசத்தன்மைன்னா, இந்த மாரி ஒரு பேலன்ஸ்டா புரோட்டான், நியூட்ரான் எண்ணிக்கை இல்லாதபோது, இந்த மாரி அதுக்கு சில ப்ராப்பர்ட்டி அதோட குணங்கள் மாறும். சோ இந்த கார்பன் 14 வந்து ரேடியாக்டிவ். ஓகே. கிளியரா? இந்த பிக்சர் கிளியரா? இந்த பிக்சர் கிளியரா? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? டவுட் இல்லைங்களாப்பா? ஓகே. சோ இப்போ நம்ம வந்து அப்போ சிமுலேஷன் காட்டலாம். ரெடியா தானே இருக்கீங்க? ஓகே. ஒரே நிமிஷம். சிமுலேஷன் எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம் பாருங்க. திடீர்னு கோடுலாம் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ம். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ம். வந்துட்டு. ஓகே. ரைட். இப்போ ஷேர் ஆயிடுச்சு. ஸ்கிரீன் உங்களுக்கு இப்போ தெரிய வரும். தெரிய வந்துட்டு. ஓகே. ரைட். பட் நம்ம மீதி உள்ள டாபிக் அடுத்த கிளாஸ் தான் பார்க்க போறோம். சரியா? ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங். நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மாரி ஐசோடோப், ஐசோடோன், ஐசோபார்லாம் பார்க்க போறோம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்டு இங்க படிங்க. ஐசோடோப்போட கான்செப்ட் என்ன? ஐசோடோப்ஸ் ஆர் த ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமென்ட் வித் சேம் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பட் டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான். புரோட்டான்களோட எண்ணிக்கை சமமா இருக்கும். ஆனால் நியூட்ரான் எண்ணிக்கை வேறு வேறா இருக்கும். சரியா? அதாவது ஒரே எலமெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டத்துல இப்படி இருக்குமா? அதான் ஐசோடோப்ஸ். நைட்ல தூங்கிட்டு இருக்கும்போது கேட்டா கூட சொல்லிருவீங்களா எம்மே? மறக்க மாட்டீங்களா? இப்போதைக்கு இத மட்டும் தனியா படிக்கும்போது ஞாபகம் வந்துரும். ஆனா ஐசோடோன்ஸ், ஐசோபாருங்கும்போது கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகும். அதனால திருப்பி திருப்பி படிக்கிறது நல்லது. சோ எக்ஸாம் நான் சொன்ன எக்ஸாம்ல அப்படியே போட்டிருக்கேன். கார்பன் 12 6 புரோட்டான், 6 நியூட்ரான், கார்பன் 14 அதெல்லாம் ஓகே. இந்த பிக்சர பாருங்க. இதுல என்ன தெரியுது? கார்பன் அதனால சி போட்டிருக்காங்க. நியூக்ளியஸ் போட்டிருக்காங்க. நியூக்ளியஸ்ல நியூட்ரான் இருக்கு, புரோட்டான்கள் இருக்கு. அதனால அந்த கலர் வேற வேற காமிச்சிருக்காங்க. 6 புரோட்டான்கள் காமிச்சிருக்காங்க. 6 ரெட் கலர் பால் தெரியும். சரியா? அதே மாரி 6 வந்து ஒரு ஒரு சந்தனம் மாரி சாண்டல் கலர்ல மாரி இருக்கும். சரியா? அது ஒரு 6. 6, 6 12. அத சுத்தி 6 எலக்ட்ரான் சுத்தி வருது பாருங்க. ஒரே வட்டப்பாதையில சுத்தாது. வேற வேற வட்டப்பாதையில சுத்தும். இத தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அணு அமைப்புல பார்த்தோம். கரெக்ட்டா? அப்போ நான் ஒரு ஒரு சிமுலேஷன் காட்டியிருந்தோம்ல. டால்டன் ஞாபகம் இருக்கா? டால்டன், ஜே.ஜே. தாம்சன், ருதர்ஃபோர்ட் எலக்ட்ரான்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில அ அணுக்கருவ அதாவது உட்கருன்னு சொல்லக்கூடிய அந்த இத சுத்தி வரும் அப்படின்னுலாம் பார்த்தோம்னா, அதான் இங்க காட்டுறேன். ஓகே. ரைட். இப்போ கரண்ட் ஐசோடோப் கார்பன் 12 எடுத்திருக்கேன். மாஸ் நம்பர் 12ஆ இருக்கும். ஸ்டெபிலிட்டி வந்து ஸ்டேபிள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கார்பன் 12 இஸ் எ ஸ்டேபிள் ஐசோடோப் காமன்லி ஃபவுண்ட் இன் நேச்சர். நான் சொன்னேனா இயற்கையில இப்படிதான் கிடைக்கும். கொஞ்சம் மாறி இருக்கும். சரியா? இப்போ இதுல
இப்போ நம்ம வந்து நான் நியூட்ரான் எண்ணிக்கைய கூட்டுறேன். 7ன்னு கூட்டிட்டேன். அப்போ இந்த பாருங்க, மாஸ் 13ஆ மாறிட்டு, என்ன நடந்திருக்கும்னு நெனைக்கிறீங்க? நியூட்டன் எண்ணிக்கை கூடியிருக்கும். அப்ப நீங்க அங்க உள்ள பார்க்கலாம். உள்ள பாருங்க. அந்த சாண்டல் கலரு நியூட்ரான் சொன்னோம்ல, அந்த சாண்டல் கலர் 1 கூடியிருக்கு பாருங்க. கிளியரா தெரியுதா? ரெட் கலர் பால் அப்படியே தான் இருக்கும். பட் அந்த சாண்டல் கலர் பால் தான் நியூட்ரான் சொன்னேன். அது 7ன்னா இருக்கும் பாருங்க. 3, 4, 5, 6, 7 கிளியரா? அப்ப இது கார்பன் 13 ஸ்டேபிளா? எஸ் சார். ஸ்டேபிள். இது புரிஞ்சிருச்சு. கார்பன் 13 இஸ் ஸ்டேபிள் ஐசோடோப் காமன்லி ஃபவுண்ட் இன் நேச்சர். இயற்கையில பொதுவா இப்படி கிடைக்கும். ஓகே. இப்ப பாருங்க. அடுத்த ஒண்ணு காமிக்கிறேன் பாருங்க. 8 போட்டு பார்க்க போறேன். சரியா? நமக்கு இப்ப படிச்சத நம்ம செஞ்சு பார்க்க போறோம். 8. 8 நடந்தா என்ன நடந்திருக்கும்? சைடுல பாருங்க. புரோட்டான் 6, நியூட்ரான் 8, மாஸ் நம்பர் 14. அப்போ அந்த சாண்டல் கலர் பால்ல 2 இன்னும் கூடியிருக்கு. பார்த்தாலே தெரியுது. இப்ப கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. ரைட். இப்ப பாருங்க. கரண்ட் ஐசோடோப் கார்பன் 14, மாஸ் நம்பர் 14, ஸ்டெபிலிட்டி ரேடியேட்டிவ். கரெக்ட்டா? அந்த பிக்சர பார்த்ததும் நம்ம நடத்தணும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்லியாச்சு. ரேடியேட்டிவா இருக்கும். கார்பன் 14 இஸ் எ ரேடியேட்டிவ் அண்ட் யூஸ்ட் இன் டேட்டிங் ஃபாசில்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது என்னன்னா, நீங்க 12த் கிளாஸ்ல இதெல்லாம் படிப்பீங்க. சரிங்களா? அந்த உதாரணத்துக்கு பழங்கால பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த பழங்கால பொருட்கள் இத்தன வருஷம் முன்னாடி அப்படிங்கிறத எப்படி சார் கண்டுபிடிப்பாங்கன்னு ஒரு கொஸ்டின் மேபி உங்களுக்கு ரைஸ் ஆயிருக்கலாம். இல்லாட்டாலும் பின்னாடி படிப்போம். ரைட்டா ஒரு பானை, அ ஒரு ஒரு எலும்பு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அ உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு டைனோசர் எலும்ப திடீர்னு ஒரு திருச்சி பக்கத்துல கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைனோசர் எத்தன வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிடுவாங்க? அதுக்கு இந்த கார்பன் 14 ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஏன் யூஸ் ஆகுது? எப்படி யூஸ் ஆகுது? அப்படிங்கிறது இப்ப வேண்டாம். நீங்க அந்த டைம் வரும்போது நீங்க அத கத்துக்குவீங்க. ஸோ இந்த சிமுலேஷன் புரிஞ்சுதா? யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க. நான் 6, 7, 8ன்னு காமிச்சேன். நியூரான் எண்ணிக்கை மாறுனுச்சு. ரேடியேட்டிவ், ஸ்டேபிள் எல்லாமே பார்த்தீங்க. எது எது ரேடியேட்டிவ், ஸ்டேபிள் அப்புறம் கார்பன் 14 ஓட அந்த டேட்டிங் ஃபாசில்ஸ் அப்படிங்கிற பார்த்திருப்பீங்க. அதாவது பழங்கால பொருட்களுடைய வயதை கண்டறிய தான் அத யூஸ் பண்ணுவாங்க. நான் சொன்னேனா ஒரு எலும்பு அப்படின்னு சொன்னேனா, அதே மாரி. இதுல யாரும் டவுட் இருக்கா? ஓகே. டவுட் இல்லைங்களா? சரி. ஓகே. குளோஸ் பண்ணிருவோம். ஓகே. ரைட்ஸ். அடுத்த கிளாஸ்ல அதாவது அடுத்த நம்ம சாட்டர்டே கிளாஸ்ல எம்சிக்யூ டெஸ்ட் சொல்லியிருந்தேன். சாப்டர் நம்பர் 3 அத அனவுன்ஸ்மென்ட்டும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்த கிளாஸ்ல சாப்டர் நம்பர் 3ய எம்சிக்யூ நம்ம வைப்போம். 10 எம்சிக்யூ ரெடி ஆயிட்டு வாங்க. ஓகே. ஸோ இப்போ ஹோம் ஒர்க் என்ன அப்டின்னா, ஒரே ஒரு ஹோம் ஒர்க் தான். நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்டின்னா, இப்ப நான் கார்பன வச்சு சொல்லிக் குடுத்தேன். ஐசோடோப்ஸ்ன்னு சொல்லிக் குடுத்தேன். கரெக்ட்டா? நீங்க இன்டர்நெட்ட பார்க்கலாம். இல்ல உங்களுடைய தனிம அந்த அட்டவணை அதாவது பீரியாடிக் டேபிள பார்க்கலாம். கார்பன் தவிர வேற ஏதாவது ஐசோடோப்ஸ் இருக்கா? அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணிட்டு வரணும். இதான் உங்களுடைய ஹோம் ஒர்க். கிளியரா? கார்பன் நான் சொன்னேன். கார்பன் நீங்க எடுக்கக்கூடாது. எந்த ஸ்டூடண்ட்டுமே கார்பன திருப்பி எடுக்கக்கூடாது. கார்பன் தவிர நீங்க நெட்ட யூஸ் பண்ணிக்கலாம். அ அக்காட்ட கேட்டுக்கலாம், அண்ணன்ட்ட கேட்டா அது பிரச்சனை இல்ல. பட் எனக்கு அடுத்த கிளாஸ் வரும்போது, நான் கேட்பேன். ஸ்டூடண்ட்ஸ் நீங்க வந்து அனுப்புங்க. சாட் பாக்ஸ்ல அனுப்புங்க அப்படிம்பேன். அதனால ரெடி பண்ணிட்டு வாங்க. கார்பன தவிர வேற ஐசோடோப் இருக்கா? அப்படி இருந்ததுன்னா, எந்த ஐசோடோப்? அதோட நம்பர். இப்ப நான் சொல்லணுமா C14 12ன்னு அதே மாரி நீங்க எனக்கு அனுப்பணும். N, O சம்திங் எந்த எலமெண்டோ அதோட நேம போட்டு, இந்த நம்பர் சார் இல்ல இது வேறுபடுது சார் அப்படின்னு நீங்க அனுப்பணும். இதான் ஹோம் ஒர்க். இதுவரைக்கும் கிளியர் ஆயிட்டாப்பா? எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? டவுட் இல்லைங்களா? சரிப்பா. கிளாஸ் வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.